இப்ப பாத்தீங்கல்ல, இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கு. இவங்க 3 பேரையும் ஒண்ணு சேர்த்ததாலதான் இப்ப ஒரு மிகப்பெரிய இசை கச்சேரியே நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை எல்லாரும் முறையான வழியில ஆக்கப்பூர்வமான செயல்ல ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரகாசமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நான் வினோத் பேசுறேன். ஹாய் வினோத், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கல்யாணி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் 2 மாசம் லீவ்ல ஊருக்கு வந்திருக்கேன். அப்படியா? நான் நாளைக்கு உன்னை நேர்ல பாக்குறதுக்காக சென்னை வரலான்னு இருக்கேன். சரி சரி வா. ஊருக்கு வந்து உன்னை நேர்ல சந்திச்சு மத்தத பேசுறேன், ஓகேவா? ஓகே, பை பாய். அலெக்ஸ். பிரசன்ட் மிஸ். ராகுல். பிரசன்ட் மிஸ். ராஜேந்திர பிரசாத். பிரசன்ட் மிஸ். புருஷோத்தமன். பிரசன்ட் மிஸ். ரவி. ராமு. செந்தில். வேலு. இவங்க 4 பேரும் இன்னைக்கும் கிளாஸுக்கு வரல. ஏன் வரலன்னு யாருக்காவது தெரியுமா? ரெகுலரா ஏன் ஆப்சென்ட் ஆறாங்க? உனக்கா தெரியுமாடா? அவங்க இருக்கிற இடமே வேற. ஏய், ஒழுங்கா போற பால. ஏய், பந்த ஒழுங்கா போடுறா. எனக்கு தெரியும்டா. இவர் பெரிய தாதா, பந்த போடுற. அவன் 2 போடு போறா. புடிச்சுக்கோ. ஏய், ஒழுங்கா தூக்கி போடுற. டேய், கிளாஸுக்கு வராம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பால் விளையாடிட்டு இருக்கோம். ஹேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டயே பால் விளையாடிட்டு இருக்கோன்னு சொல்லுவேன். நாளையில இருந்து நீங்க 4 பேரும் ஒழுங்கா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல, தொலைச்சிடுவேன். தோடா. ஏடா, என்ன பண்ற நீ? ஏடா இப்படி ஆடுறா. என்னடா நீ? நீ பண்றா, நீ பண்ற. நான் சொல்ற மாதிரி செய்யணும், இல்லன்னா அவ்வளவுதான். என்னடா நீங்க பண்றா நீங்க? பிடி சார், என்ன சார் பசங்களை இப்படி போட்டு பயமுறுத்திட்டு இருக்கீங்க? டேய், பயமுறுத்தலடா. இவங்களாம் யாருன்னு நினைச்சா? யாரா? இவங்கெல்லாம் வெளியூர் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன்டா. எதுக்கா சொல்லுவான் பாரு. இவன் பேர் தர்ஷன். டேய் சொல்றா. என் பேரு தர்ஷன். டிஸ்ட்ரிக்ட் அளவுல நடந்த ஸ்கேட்டிங் போட்டியில 2 சில்வர் கப் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஸ்டேட் லெவல்ல ஒரு கோல்டும் ஒரு சில்வரும் வாங்கியிருக்கேன். எதுக்கு அங்க போய் வாங்கியிருக்கான்? இந்த பாத்திரக்கல்லே சில்வர் கோல்ட் எல்லாம் வாங்கிருக்கலாமே. அவன் என்ன சொல்றான்? அவனா விளையாடி தன்னோட திறமைக்கு அமிச்சு பல பரிசு வாங்கியிருக்கான். அவன் பேர் விஷ்ணு. டேய், நான் டென்னிஸ் பிளேயர். ஸ்டேட் ரேங்கிங்ல அண்டர் 14ல சிங்கிள்ஸ்ல 2 சில்வர் கப்பும் டபுள்ஸ்ல ஒரு கோல்டு கப்பும் வாங்கியிருக்கேன். அப்படியா? அப்ப நீ சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ் போயிருக்கியா? டேய், அவன் என்ன சொல்றான், நீ என்ன சொல்ற? உனக்கு அறிவே கிடையாதா? அது இல்லடா, அது வந்து இது டாவா. ஒரு பிடி மாஸ்டர் டாங்கற. சிங்கிள் அவன் சிங்கிள்ஸ் டபுள்ஸ்னு சொன்னான் சார். அப்படியே சொல்லல சார். இந்த பசங்கள நான் எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன்னா, அந்த மேட்டர் நான் அப்புறம் சொல்றேன். நம்ம கிரவுண்டுக்கு பசங்கள வர சொன்னேன். எங்க? என்ன சார், நான் காலையில அனுப்பிச்சிட்டேன் சார். இன்னும் போய் சேர்ந்திருப்பாங்க. காலையில அனுப்பிச்சிட்டியா? எங்க போயிருக்காங்க? திண்டிவனம் சார். நீங்க திண்டிவனத்துக்கு பக்கத்துல 2 கிரவுண்ட் வாங்கி போட்டுருக்கீங்களா? அங்கதான் அனுப்பிச்சிருக்கேன். ஏன் சார்? டேய், பிளே கிரவுண்டுக்கும் பிளாட் போட்டு விக்கிற கிரவுண்டுக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியலையே. உன்னெல்லாம் பியூனா வச்சுக்கிட்டு இந்த பிரின்சிபால் எப்படியா காலத்தை ஓட்டுறாரு? பிளே கிரவுண்ட்னா இங்க வர வச்சிருக்கணும், அங்க அனுப்பிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் விடுங்க சார். இப்ப எதுக்காக இந்த பசங்களை இங்க கூட்டு வந்திருக்கீங்க? கரெக்ட். அது என்ன மேட்டர்னா, கை எடுத்துட்டு சொல்லுங்க. போன வாரம் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்தாங்கல்ல. யாருன்னு தெரியலையே. அதாம்மா, அந்த கல்யாணி டீச்சர் வந்தாங்க, அவங்கப்பா. அதாவது அந்த டீச்சர்ஸ் மீட்டிங்ல பிரின்சிபால் கல்யாணி டீச்சரை பத்தி
அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி ஆஹா ஓஹோ சூப்பர் இப்படி அப்படின்னு ஏகபோகமா பேசிட்டாரு. அத பார்த்து நான் வாயடிச்சு போய் நின்னுட்டேன். அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, இது போல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற பசங்களை சேர்த்து பல டீமை உருவாக்கி அடுத்த வாரம் நான் சூப்பரா அதை விட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிப்பேனா, அதே பிரின்சிபால் இந்த பிடி மாஸ்டர் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாரு. அப்ப அந்த அம்மா வாயடிச்சு போய் நின்று கல்யாணி டீச்சர் அதுக்கு அவசியமே இல்ல சார். ஏன் நீயே டீச்சர் வாயில துணி அடைச்சிருங்கறியா? ஐயோ அது இல்ல சார், அந்த கல்யாணி டீச்சரு நேத்து கிளாஸ் எடுக்க போயிருக்காங்க. அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது பார்த்தா அந்த 4 பிள்ளைங்க வாழு பிள்ளைங்க இல்ல. எங்க என்ன கேட்டா கட் அடிச்சுட்டு வெளியில போய் பால் ஆடிட்டு இருக்காங்க. டீச்சரும் பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டு போய் ஏன்டா கட் அடிச்சுட்டு வந்து பால் ஆடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. வந்த கோவத்துல பசங்க பாலாலிய கட் அடிச்சு டீச்சர் மூஞ்சில அடிச்சிட்டாங்க. ஆக புதுசா வந்திருக்கிற கல்யாணி டீச்சர் பிரின்சிபால் கிட்ட பாய் சொல்லிட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இந்நேரம் கிளம்பி இருப்பாங்க. அப்படித்தானே? என்ன பண்றது மிஸ் கல்யாணி, இந்த பிள்ளைகளுக்கு நம்மளை விட்டா வேற யாரும் கிடையாது. தெரியும் சார். நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அவங்க என்னதான் முரண்டு பிடிச்சாலும் அவங்க கண்டிப்பா திருந்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்கு. இருக்கு சார். உங்களால கண்டிப்பா அவங்களை திருத்த என்னால முடியும் சார். ஏன்னா சொல்லுங்க. உங்களுடைய அன்பான அணுகுமுறையால அவங்க கண்டிப்பா திருந்துவாங்க. மிஸ் கல்யாணி, நல்லபடியா அவங்கள திருத்தி கொண்டு வரது என்னோட கடமை சார். நான் கிளாஸுக்கு போறேன் சார். கேட்டா உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா புதுசா வந்த கல்யாணி டீச்சரை அவமரியாதையை பேசிருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் பால் விளையாடிட்டு இருக்கிறது. வந்து 6 மாசம் ஆச்சு. ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்தா இந்நேரம் நன்னடத்த சர்டிபிகேட் வாங்கி வீட்டுல போய் நல்லபடியா இருந்திருக்கலாம்ல. இன்னொரு தடவை உங்களை நான் இந்த மாதிரி பார்த்தேன், நன்னடத்த சர்டிபிகேட் கொடுக்கவே மாட்டேன். கெட் லாஸ்ட். டேய் யானை டென்ஷனா இருக்க? பின்ன என்னடா புதுசா வந்த டீச்சர் நம்மள எப்ப பார்த்தாலும் கடுப்பேத்தி நிக்கிறாங்க. ஆமாடா, அவங்க வேற பிரின்சிபால்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் வரையா வாழ்வாலும் கத்திட்டு இருக்காரு. நமக்கும் நன்னடத்த சான்று கிடைச்சு வீட்டுக்கு போன மாதிரி தான்டா. ஊர்ல இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருந்தோம். நல்லா கொண்டாந்திங்க அடைச்சிட்டாங்கடா. ஃப்ரீயாவே இருக்க முடியல. ஆமாண்டா. டேய் எனக்கு ஒரு ஐடியாடா. என்ன ஐடியாடா? இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் வெளியே ஜாலியா இருக்கலாம்டா. ஏய் ஆமாண்டா, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. கரெக்டா சொன்னடா. டேய் டேய் பரமசிவா, டேய் டேய் எந்திரா. சார் சும்மா இருங்க சார். டேய் என்ன ஏன்டா சும்மா இருக்க சொல்ற? பட்ட பகல வெயில் எப்படி பார்த்தா மயக்கம் வரியா? எந்திரியா எந்திரியா. நான் சொன்னா கேளியா? ஏன் இப்படி முடக்கப்படுற? மயக்கம் வந்துருச்சா? சொன்னா மயக்கம் வந்துருச்சா? இந்த மாதிரி வெயில் இருந்தா மயக்கம் தான் வரும் சார். மயக்கம் வரல சார். அதாவது புயிர்ப்பு விசை என்ன அப்படியே இழுத்துருச்சு. அப்படியே இழுத்து விட்டுனா வாய் ஒரு பக்கம் இழுத்துக்கும். டேய் நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க பட்ட பகல உச்சி வெயில்ல? சார் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். நீ ஆராய்ச்சி பண்றியா சார்? என்ன ஆராய்ச்சியா சார்? பகல்ல சூரியன் வருது. ஆமா. வெயில் அடிக்குது. வெப்பம் தாங்க முடியல. ராத்திரில நிலா வருது. இருட்டா இருக்குது. குளிர் தாங்க முடியல. என்ன பண்ணலாங்கற? இத மாத்தி வச்சா எப்படி சார்? பகல்ல நிலாவை வர வச்சா வெயில் அடிக்காது, வெப்பமாவும் இருக்காது. ராத்திரில சூரியனை வர வச்சா இருட்டாவும் இருக்காது, குளிரும் அடிக்காது. எப்படி சார் ஆராய்ச்சி? எப்படியா பண்ணுவ சார்? என்ன சார் சில்லறத்தனமா கேட்டுட்டு இருக்காங்க? அதாவது சார் வெரி சிம்பிள் சார். ஆல் இண்டியா ரேடியோவுக்கு சொல்லி காலையில மணி 6 ஆச்சுன்னா ஏஎம்க்கு பதிலா பிஎம்னு மாத்த சொல்லிடணும். சாயந்தரம் மணி 6 ஆச்சுன்னா பிஎம்க்கு பதிலா ஏஎம்னு மாத்த சொல்லிடணும். ஆனா பாருங்க சார், இந்த ஆல் இண்டியா ரேடியோவோட போன் நம்பர் மட்டும் எனக்கு கிடைக்கல. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ஆராய்ச்சி சக்சஸ் ஆயிரும். எப்படி?
இது உன்னோட ஆராய்ச்சில ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு இங்க ஆபீஸ் வேண்டாம், கீழ்பாக்க இருக்குல்ல, அங்க ஒரு பெரிய ஆபீஸ் போட்டு தரேன், அங்க செட்டில் ஆயிரு. ரொம்ப தேங்க்யூ சார். சார் நீங்க தான் சார் என்னுடைய ஆராய்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆராய்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கறது மணி 4 ஆச்சு, போய் மணி அடி போ. ஆமா சார். டேய் பெல் இந்த பக்கம் இருக்கியா? ஐயோ அதையும் இப்ப மாத்திட்டாங்களா? இவனெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஸ்கூல் விளங்கிரும்.